ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 33வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 33வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் சில வாரத்தில் உங்கள் கர்ப்பகாலம் முடிவடைய போகுது. உங்களோட உணவுலையும் உங்களோட டாக்டர் செக்கப்லையும் ரொம்ப கவனம் செலுத்தணும். நீங்கள் கன்சீவ் ஆகி லாஸ்ட்டு 3 மந்தில் இருக்கீங்க. உங்களோட டெலிவரிக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுக்கணும். இந்த டைமில் உங்கள் வயிற்றில் இன்னும் குழந்தை வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட கர்ப்பத்தின் 33வது வாரத்தில் குழந்தையின் உறுப்புகள், எலும்புகள், அவங்களோட தசைகள்லாம் உருவாகியிருக்கும். குழந்தையோட நகம் கூட முழுமையாக வளர்ந்துருக்கும். எல்லாமே வளர்ந்துருந்தாலும் குழந்தையோட மண்டை ஓடு இன்னும் மென்மையாக தான் இருக்கும். இது எதனாலனா சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக பெண்ணோட உறுப்பு வழியாக பயணிக்கக்கூடிய அவங்களோட தலை நெகிழ்வாக இருக்கிறதுக்காக இது இருக்குது. உங்கள் குழந்தைக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் நஞ்சுக்குடியிலே கிடச்சிரும். ஏற்கனவே சொன்ன மணிக்கு குழந்தை அம்னோட்டிக் திரவத்தை குடிக்கிறதுனால அவங்க சுவாசத்திறன் அதிகமாகும். உங்கள் குழந்தையோட மூளை முன்னே இருக்கிறத விட வேகமாக வளர்ந்துருக்கும். அதில் இருக்கக்கூடிய நியூரான்கள் இணைப்புகளை உருவாக்கிட்டுருக்கும். இதனால் மூளை கடினமாக வேலை செய்யுது. உங்கள் குழந்தைக்கு பகல் நேரமும் இரவு நேரமும் தெரியும். அவங்களோட தூக்க சுழற்சி தாயோட ஒத்திருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட அதிகமாக இருக்கும். நஞ்சுக்கொடியின் மூலம் உங்களோட ரத்தத்திலிருந்து பாதுகாப்பு ஆன்டிபயோட்டிக்கள் குழந்தைக்கு போகும். குழந்தையோட வெயிட் அதிகரிச்சுட்டே போகும். அவங்களோட வெயிட்டு உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். முன்னாடி வாரத்திலே குழந்தையோட தலை கீழ் நோக்கி பிறப்புறுப்பு பாதை வழியாக திரும்பி இருக்கும். சிலருக்கு திரும்பாமல் குழந்தை குத்து வச்சு உட்காந்த மணிக்கு இருப்பாங்க. இருந்தாலும் பயப்பட வேணாம். இன்னும் சில வாரத்தில் கூட தலையிலக்கா திரும்பலாம். உங்களோட குழந்தை 33வது வாரத்தில் தர்பூசணி அளவோ இல்லை அன்னாச்சி பழ அளவு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட வெயிட் 2 கிலோவுக்கும் மேலே இருக்கும். குழந்தையோட எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, கர்ப்பப்பையில் இடம் இல்லாதனால வழக்கத்தை விட குறைவான அசைவு தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தையோட அசைவை நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு மூல நோய் வரலாம். வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்புகள் பருத்து வலிக்கக்கூடும். உங்களோட கர்ப்பப்பை விரிவடைகிறதுனால உடலுக்கு கீழே எடை அதிகரிக்கும். இதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்கள் கால் நரம்புகள் பெரிதாகி உபாதை ஏற்படுத்தும். அது மணிக்கு உங்கள் மூளைக்காம்புகளில் மாற்றம் ஏற்படும். ரொம்ப டார்க்காக இருக்கலாம். அது மணிக்கு கொலஸ்ட்ராம்ன்றக்கூடிய மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் அடியலாம். இது குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக இது இப்பயே உருவாகுது. அதனால் கவனமான உள்ளாடைகள் அணிவது நல்லது. உங்களுக்கு பிரசவம் நெருங்கும் போது தூக்கமின்மை ஏற்படலாம். பக்கவாட்டில் படுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரும். லைட்டான மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் படுக்கும்போது உங்கள் வயிற்றுலையும் கால்லையும் பிடிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். இயன்றவரை பகல் நேர தூக்கத்தை விட்டுட்டு நைட்டு தூங்குங்க. இந்த வாரத்தில் வயிறு இன்னும் பெருசாகிறனால உங்களுக்கு முதுகு வலி ஏற்படலாம். அது மணிக்கு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பிரச்சனையும் ஏற்படும். குழந்தை இடுப்புக்குள்ளே ஆழமாக நகர்ந்து செல்றதுனால சிறுநீர் பையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் பகல் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பீங்க. சிறுநீர் பையில் இந்த அழுத்தம் சிரிக்கும் போது, இருமல், தும்மும் போதெல்லாம் கசியலாம். இதனால் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. உடலில் நீரோட்டம் ரொம்ப அவசியம். ஃப்ராங்ஸ்டன் கிக்ஸ் சுருக்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் வரும். வழக்கமாக பிரசவ வலி 90 வினாடியில் விட்டு விட்டு வலிக்கும். சீரான இடைவெளியில். இந்த வலி உங்களோட உடற்பயிற்சிக்கு பிறகு இல்லைனா உடலுறவு கொள்றதுக்கு பின்னாடி வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதேனும் வலியில் சந்தேகம் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. வளர்ந்து வரும் கர்ப்பப்பை உங்கள் உடலில் கீழே இருக்கக்கூடிய இதயத்துக்கு நகர்த்தக்கூடிய முக்கிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுத்தும். கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில். இதனால் காலில் வீக்கம் ஏற்படலாம். அதிகமாக வீங்கி இருந்துச்சுன்னா நிற்கிறத தவிர்க்கணும். இந்த தலகாணியை வச்சு காலை உயர்த்தி படுக்கும்போது வீக்கம் குறையலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்களோட உடல் விரிவடைகிறதுனால உங்களுக்கு வயிற்றுலையும் மார்பகப்பகுதியிலையும் ஒரு விரிசல் வறட்சி ஏற்படும். இதனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது. தொடர்ந்து ஒரு வித அரிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வயிற்றில் பிரிப்பு ஏற்படலாம். உங்களுக்கு சுகரு, ப்ரெஷர்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துக்கோங்க. தேவையான உடற்பயிற்சி செய்து யோகாலாம் பண்ணுங்கள். 1/2 hour வாக்கிங் போங்க. பிரசவமாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.